Hi, hello, welcome back to our channel kannammaKattappa. நீங்கள் இது வரைக்கும் கிறிஸ்பி அண்ட் ஸ்பைசியான சமோசா சாப்பிட்ருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பாஞ்சியான சமோசா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி சாப்பிட்டதுக்கப்புறமா என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஸ்நாக்காக இது இருக்குது. ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அதெல்லாம் இருக்கட்டும், ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 கிளாஸ் மைதா மாவு, 2 கிளாஸ் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சீனி, 1 பிஞ்சு உப்பு, ஈஸ்ட் 1 ஸ்பூன், நெய் 1 ஸ்பூனு, சூடான தண்ணி ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வார்ம் வாட்டர் ஊற்றிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டான ஒரு டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அண்ட் ஈஸ்ட் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சேர்க்கும்போது இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்னால் நீங்கள் இந்த மாவில் சேர்த்துக்கலாம். அல்லது நீங்கள் சாதாரண ஈஸ்ட்டு சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக வார்ம் வாட்டரில் அதை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை ஒரு 1 hour வந்துட்டு நம்ம ரெஸ்ட் பண்ண விட போகிறோம். அது ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு நீங்கள் ரெஸ்ட் பண்ண விடுங்க. இப்போ இது உள்ளே வைக்கிறதுக்கான இந்த ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் வந்துட்டு இதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும், அதனால நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம இதில் வந்துட்டு ஒரு 2 வெங்காயம் வந்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணதை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் சேர்த்து நல்லா அது வந்து சாஃப்ட் ஆகணும். அந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியண்ட்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இது கூடவே ஒரு இஞ்சி வெள்ளைப்பூடு 1 டேபிள் ஸ்பூன் வந்து 1 ஸ்பூன் வந்துட்டு நான் வந்துட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நான் அதை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி வெள்ளைப்பூடு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே நான் வந்துட்டு ஒரு 2 கேரட் வந்து நல்லா குட்டியான அந்த கிரேட்டர் இருக்குல்ல அதில் வச்சுட்டு நல்லா கிரேட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கேன். குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அண்ட் அதே மாதிரி உள்ள ஃபில்லிங்ஸ் வைக்கும்போது அது வெளியே வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி குட்டியான கிரேட்டரில் கிரேட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பொடிகளோட மஞ்சள் வாசனையா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கேரட் வேகிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வேக விடுங்க. இது நல்லா ட்ரை ஆகட்டும். நீங்கள் இந்த ஃபில்லிங் தான் ரெடி பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன ஃபில்லிங்ஸ் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் இது கூடவே நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் அல்லது மிளகு பொடி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃபில்லிங்ஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நான்வெஜ் ஃபில்லிங்ஸ் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேரட் கூட கொஞ்சமாக நான் மல்லியில் சேர்த்துருக்கேன்.
இப்போ லாஸ்ட்டாக இதில் ஒரு பொடி சேர்க்குறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் 65 மசாலா இருக்குல்ல, அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துட்டு திருப்பி இதை நல்லா கலந்து விட்டுட்டு அந்த பொடிகளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஃபில்லிங்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு சைடு ஆற விட்டுருங்க. அப்புறம் நம்ம வந்துட்டு ஏற்கனவே ரெஸ்ட் பண்ண வச்சுருக்கோம்ல, ஒரு 1 hour ரெஸ்ட் பண்ண வச்சுருக்கோம் இந்த மாவு. இப்போ இது நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் மாவு சேர்த்துட்டு நல்லா இப்போ இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லாவே பொங்கி வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. கை வச்சு தொட முடியல, அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் இந்த மாவை சேர்த்து நல்லா கொஞ்சம் ஈவன் பண்ணிக்கலாம். இந்த மாவை கொஞ்சமாக அந்த சாஃப்ட்னஸ், அதாவது கையில் ஒட்டுற மாதிரி இருக்குல்ல, அதனால் அந்த மாவு கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீட் பண்ணி எடுத்துக்கலாம் மாவை. இப்போ இதை 2 பாகமாக பிரிச்சுட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த கவரில் இதை போட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன் அப்படின்னா டக்குன்னு ட்ரை ஆயிரும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கிளாத்தோ அல்லது ஏதோ ஒன்று போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இன்னொரு பாகம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். நான் 2 மாடலில் நான் செஞ்சுருக்கேன். அதாவது 2 மாடல் ஏதோ ஒன்று செஞ்சுருக்கேன். ஸோ நான் 2யுமே செஞ்சு காட்டுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும், இந்தளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்துட்டு 4ஆக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு ரவுண்டை 4ஆக கட் பண்ணிக்க போகிறோம். பூரி மாவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோம்ல, அதை விடவும் கொஞ்சம் கனமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும், அந்த ஸ்பாஞ்சினஸ் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணதுக்கப்புறமா இதில் சென்டரில் நம்ம அந்த ஃபில்லிங்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதை வந்துட்டு நம்ம வந்து சமோசா ஷேப்பில் வந்து இதை ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஃபில்லிங்ஸ் வச்சாச்சு. இப்போ நான் வந்துட்டு ஒரு பவுலில் மைதா மாவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம ஒட்டிக்கிறதுக்காக. அப்போ தான் நம்மளோட அந்த ஃபில்லிங்ஸ் வந்து வெளியே வராமல் இருக்கும். ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ஃபில்லிங்ஸ் வெளியே வராமல் இருக்கும். அதனால் இப்போ இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சமோசா ஷேப்பில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி எல்லாமே ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு மெத்தட் காட்டுறேன், இன்னொரு ஷேப்பு. ஸோ இந்த மாதிரி குட்டி பூரிக்கு நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணுவோம்ல, அதே மாதிரி பூரிக்கு பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்பலாம் ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. மாவு பிசைஞ்சு வச்சுட்டு நீங்கள் ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா திருப்பி நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடும். அப்புறம் நம்ம மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபில்லிங்ஸை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்ம ரெசிபி ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு ஒரு ஆஃப் சைடு மட்டும் இந்த மாவு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பசை, ஸோ அதை வச்சுட்டு ஒட்டிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஹாஃப் சர்க்கிள் கிடச்சிருக்கு. ஸோ இது ஒரு கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம எல்லாமே ஃபோல்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்ச எல்லாத்தையுமே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மெத்தடில் வந்துட்டு ஒரு இனிப்பு ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ணியிருந்தோம். இதே ஃபில்லிங்ஸில் வந்து இனிப்பு வச்சுட்டு ஒரு நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து நம்ம வந்துட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கல, அது வந்து ஸ்டீம் பண்ணியிருந்தோம், ஆவியில் ஸ்டீம் பண்ணி எடுத்திருந்தோம். ஸோ அந்த ரெசிபி நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. இப்போது இது எல்லாமே கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். ஈவனாக எல்லா பக்கமும் இதே கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஸோ அந்தளவுக்கு வேக வச்சுட்டு நம்ம திருப்பி போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், நம்ம ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு.
நல்ல சாஃப்ட்டு, நல்ல கிறிஸ்பியான, அந்த வெளியே இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னு மட்டும் கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த லேயர் வந்து ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கேரட் அந்த மசாலாவுமே வேறு லெவல் ஸ்பைஸியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு இதே டைம் ஒரு செமையான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய்.